நீங்கள் வந்து பச்சை கற்பூரம், அதே போன்று இந்த தீர்த்த பொடி, நம்ம வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வீட்டில் புரோக்ஷணம் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புணுகு, இந்த சுவாமி விக்கிரகத்துக்கு இல்லை படத்துக்கு இருந்தால் புணுகு லேசாக எடுத்து தடவி பாருங்கள். அதே போன்று ஜவ்வாது, இந்த ஜவ்வாது வந்து லேசாக அந்த தண்ணியில் போட்டு எடுத்து தொடச்சி பாருங்கள். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை போட்டு அந்த இடத்துல முழுக்க மொழுகி பாருங்கள். ரொம்பவுமே விசேஷகரமாக இருக்கும், ரொம்பவுமே விசேஷகரமாக இருக்கும். எப்போவுமே தெய்வீக சக்தி கமலணும், அது ரொம்ப முக்கியம். மஞ்சள் தண்ணியை வீட்டில் தெளித்து விடுவாள். ஏன்னா ஆன்டிபயோட்டிக் வீட்டில் வந்து கிருமி நாசினின்னு சொல்லுவாள். அதே போன்று தான் இந்த கற்பூரத்துக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் அவ்வளோ சிறப்புகள் உண்டு. இதை உங்கள் பூஜா மடத்துலேயும் பூஜா ரூம்லேயும் நீங்கள் வந்து இதை வைக்கிறது ரொம்ப விசேஷம். தசாங்கம் குல்குலோ தூபம் சுமந்தம் சுமனோகரம்னுவா. அந்த வாசனைக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு. ஆக்ஞேயம் சிவதேவானம், அதாவது